இஸ்ரேலுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் என்பது அமெரிக்காவின் கள்ள குழந்தை. 2 நாள் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல். இன்றைக்கு கூட நம்ம காணொளி போடும்போது நம்முடைய பின்னூட்டத்துல கருத்து பதிகிறேன் பேர் வழி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சிலவர்கள் சங்கிகள் நம்மளையே கண்டித்து கருத்து பதிவு பண்றாங்க. அந்த பயம் உனக்கு இருக்கணும், அந்த எரிச்சல் உனக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நாங்க தெளிவா பேசணும் அர்த்தம். சங்கிகள் நமக்கு எதிராக களம் ஆடினாதான், நமக்கு எதிரான கருத்தை பதிந்தால்தான் நாம் சரியா பேசியிருக்கோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம சில கிறிஸ்துவ ஐடியில இருந்து பேசுறாங்க. எப்படின்னா நம்ம கண்டிச்சு ஏதாவது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மாதிரி என்ன செய்யறாங்க, அதுல கருத்து பதிகிறாங்க. யாரு முதல்ல தாக்குனான்னு கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல தாக்குறது யாருடா? ஹமாஸ் தான் தாக்குச்சு. ஹமாஸ் தீவிரவாதிகளா, முஸ்லிம் தீவிரவாதிகளான்னு சொல்லி இங்க பண்ணாங்க. இந்த சங்கி மங்கிகளுக்கு வரலாறும் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறாது. ஏன்னா களிமண் சுட்ட களிமண்ல இருக்குது. அப்ப இவர்களுக்கு நம்ம நீங்க சில விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீ கேட்ட கேள்வி இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நின்று போயிடுச்சு, ஹமாஸுடைய விஷயங்கள் ஏன் நிற்க மாட்டேங்குன்னு கேட்கறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நேற்று உள்ள விஷயம் இல்லை. யாரு முதலில் போரை தொடங்கினான்னு கேட்கிறாங்கல்ல, அதாவது அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 2023 1139 பேரை என்ன செய்யுது, ஹமாஸ் ராக்கெட்டை வச்சு அடிக்கிறாங்க இஸ்ரேல் உள்ளக்கு. 200 பேரை பிடிச்சிட்டு போறாங்களா, அதை மட்டும் வைத்துக் கொண்டு இவர் என்ன செய்யறாங்க, யார் இஸ்ரேலை முதலில் தாக்குறான்னு கேட்கிறாங்க. ஆனா முட்டாள்களே, இஸ்ரேலுக்கு நாடே கிடையாது. 1920 இருந்து 1948 வரைக்கும் அங்க பிரிட்டிஷ் ரூல்ல இருக்கும்போது அந்த நாட்டுடைய பெயர் பலஸ்தீன். பாலஸ்தீன நாடு 1948 வரை. மே மாசம் 17ஆம் தேதி 1948 தான் டேவிட் பென் குரியன் அவர் என்ன செய்யறாரு, ஹெட் ஆஃப் ஜூவிஷ் ஏஜென்சி. அவன் தான் டேவிட் பென் தான் என்ன செய்யறாருன்னா, இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலுங்கிற நாடு இதே உருவாகி விட்டது என்று அறிவிக்கிறார். எப்போ? 1948 தேதி மே மாசம் 14ஆம் தேதி. அதே மே மாசம் 14ஆம் தேதி 1948 என்னுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேலு அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாரு அப்போது இருந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஹாரிஸ் ட்ரூமன். அவர் தான் என்ன செய்யறாரு, ஐ ரெகக்னைஸ் த இஸ்ரேல் இந்த சேம் டே. அவரு இதே நாள்ல நாங்க இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்றோம் என்று சொன்னார். இப்ப புரியுதா யார் நாட்டுல யார் ஆக்கிபை பண்ணான்னு? அந்த பலஸ்தீன் மக்கள் மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். 1948 அடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி அடித்து விட்டு பாத்தீங்கன்னா 1967 மிகப்பெரிய ஒரு போர். இஸ்ரேல் அந்த 48 67 வரைக்கும் ஆயுதங்களை சேமித்து இஸ்ரேல் குடியிருப்புகளை அங்க உருவாக்கி 67 6 நாள் போர் செய்றாங்க. பலஸ்தீன் மக்களை மட்டும் அடிக்கல. இன்னைக்கு பின்னூட்டம் எழுதுறீங்களே, விமர்சனங்கிற பேர்ல அள்ளி தட்டிட்டு கரியை தட்டிட்டு பூசிட்டு போறீங்களே, வரலாற்றை திருப்பு செய்யுங்களே, அந்த முட்டாளர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். 6 நாள் போர்ன்னு சொல்லி இஸ்ரேல் யாரை தாக்குறான் தெரியுமா? சினாய் பெனிசுலா, எகிப்து பக்கத்து நாட்டுல எகிப்துல இருக்கக்கூடிய சினாய் பெனிசுலாவை அடிச்சு பிடிக்கிறான். உங்க எகிப்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எகிப்துக்கும் அது போல பாத்தீங்கன்னா சதன் லெபனானுடைய தெற்கு பகுதியை பிடிக்கிறாங்க, ஜோர்டானா பிடிக்கிறாங்க. அப்புறம் சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸை பிடிக்கிறாங்க. சிரியா, லெபனானு, ஜோர்டான், ஈஜிப்ட் இந்த 4 நாடுகளுக்கும் அத்துமீறி நுழைந்து என்ன செய்யணும், 6 நாள் போர் செய்து கிரேட்டர் இஸ்ரேல், நாங்கள் அகண்ட பாரதம் சொல்றான்ல இங்க சங்கிகள், அதான் கிரேட்டர் இஸ்ரேல் அங்க, அதுதான் காப்பி தானே இங்க இருக்கக்கூடிய அந்த சங் பரிவார கும்பலுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜூயிஸ் டைனிஸ்ட் கும்பலுக்கும் இன்டர்லிங்க் இருக்கு. அதாவது நம்ம இஸ்ரேலை பத்தி, இஸ்ரேலுடைய கொடுமைகளை பற்றி நாம் காணொலி வெளியிடும் போது 2 இந்த ஜீனோசவாதிகளும் சங்கிகளும் சேர்ந்து நம்மளை என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. நீங்க இந்த வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். நம்ம இவ்வளவு எடுத்து சொல்லி அவங்க திருந்த மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான், 6 நாள் போர்ன்னு சொல்லி இத்தனை நாடுகளை பிடிக்கிறார்கள். அப்புறம் 1967 இருந்து 1981 வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போகுது. எங்க? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த 4 நாடு கேஸ் போடுது. அப்புறம் யூஎன் ஜெனரல் அசம்பிளி, ஐக்கிய நாட்டு சபையுடைய ஜெனரல் அசம்பிளில, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது? எந்த தீர்மானத்தையாவது அவங்க இஸ்ரேல் சட்டம் செஞ்சா? கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா பலஸ்தீனுக்கு சொந்தமான, பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த நாட்டை
ஆக்கிரமித்து நீங்கள் உள்ள உள்ள போய் பிரச்சனை பண்ணது இஸ்ரேல்காரன். ஜியோனிசவாதிகள் 48ல இருந்து அடிச்சிட்டு இருக்கிறான். 48 அடிக்கிறான், 50 அடிக்கிறான், 56 அடிக்கிறான். தொடர்ச்சியா அடித்துட்டு வரும்போதுதான் அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 2023ல இவங்க புதுசா அடிச்ச மாதிரி சொல்றீங்க. அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டு இருக்கிறான் அவன். அப்ப ஒரு ஒரு பூனையை கொண்டு போய் ஒரு 10க்கு 10 ரூம்ல போட்டு அடிச்சா புளியா மாறாதா? சொந்த மண்ணைக்கா மீட்பதற்காக போராடக்கூடியவர்களை பார்த்து நீ என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. சரி, அவன் அடிச்சு நீ எப்படி திருப்பி அடிச்சவன்? இவன் என்னென்ன ஆயுதங்களையும் போட்டு பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு கவர்மெண்ட் மீடியா அபிஷியல் அப்டேட் 61,700 பேர் இது வரைக்கும் இறச்சிருக்காங்க, இறந்திருக்கிறாங்க. அபிஷியல் ரிப்போர்ட். இதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் காணல. அதெல்லாம் கூட்டிங்கன்னா 75,000 75,000 தாண்டி போகுமா. அது போல 1,22,797 கட்டப்ப பாத்தீங்கன்னா 1,30,000 பேர் வந்து குற்றுயிரும் குறையுமாக கைகால இழந்து இருக்கிறார்கள். அப்ப நீ 1,139 பேரை வந்து இஸ்ரேல்ல போய் அடிச்சுட்டாங்க ஹமாஸ்ன்னு சொல்றீங்க. இத்தனை 1000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. லட்சக்கணக்கான குழந்தைகளை வந்து 60-70 வருஷமா கொன்று குவித்திருக்கானே. அப்ப இவர்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா இவர்களும் ஜீவனாசவாதிகள். இவன் பெஞ்சமின் நெட்டானியாகுடைய மருமகமார்கள் தான் இவங்க. அவன் தம்பி தான் இவன். அப்ப அந்த இவர்களும் சேர்ந்த போர் வெறிகள் தான். இப்படிப்பட்ட அவர்களுக்கு வந்து மண்டையில உரைக்கும் அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை வந்து வெளியிடுவோம். இன்னும் நிறைய மேட்டர்கள் இருக்கு. இதுல பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை இருக்கிறதுல ஒரு வாதம் கூட வைத்திருந்தார்கள். இஸ்ரேலுங்கிறது தான் வந்து எங்க பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் எல்லாரும் இஸ்ரேலர்கள் குரான்லயும் இருக்குது, பைபிள்ல இருக்கு, பழைய ஏற்பாடுல இருக்கு. இஸ்ரேலர்கள்னா யாரு? அன்றைக்கு இருந்த இஸ்ரேலர்களா? வரலாற்றை பேசுவோமா? விவாதமாக வைப்போமா? ஆப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லுவாங்கல்ல, ஆப்ரஹாம், இப்ராஹிம், மோசஸ், மூசா, மோசன் சொல்லுவாங்கல்ல, டேவிட், தாவூது, சாலமன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜேக்கப், யாக்கூபு, ஐசக், இசாக் அலைஹிஸ்ஸலாம். நாங்கெல்லாம் வந்து அப்படி சொல்லுவோம். முஸ்லிம்கள் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர் மீது சாந்தி நிலவட்டும், அவர் மீது இறையருள் புரியட்டும். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். இஸ்மவேல், இஸ்மாயில்பாங்க, நாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். நீங்க யாரு தீர்க்கதரிசி சொல்றீங்களோ அதே தீர்க்கதரிசிகள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மூன்றுக்கும் சொந்தம் தானே. நீங்க இஸ்ரேல் தான் இஸ்ரேல் குரான்ல இருக்கும். இப்படியா கொண்டு வந்து பேசுறது? ஏங்க, இப்ப இந்தியாங்கிற நாடு செட் ஆகிட்டு ஒரு நாளைக்கு வரான்னு வைங்க, ஒரு ஸ்ரீலங்காக்காரனோ வந்து பாகிஸ்தான்காரனோ பங்களாதேஷ்காரனோ அகண்ட பாரதம் இருந்துச்சுல்ல, அந்த முகலாய ஆட்சி காலத்துல வந்து ஆப்கானிஸ்தான்லாம் இந்தியால இருந்துச்சு. இப்ப ஆப்கான்ல இருந்து வர்றான். நாங்க வந்து முகலாயர் ஆட்சி காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கையில தான் அந்த ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ரூமா கூட பைத்தியக்கார அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு தான். பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல 1920 இருந்து 1948 வரைக்கும் அதுக்கு பேர் பலஸ்தீன். அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கிறது, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வந்து கபலீகரம் செய்தது யார்? இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்குன நீங்க தானப்பா. குரான்லையும் பைபிள்லையும் சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலர்களா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த இஸ்ரேலர்கள்லாம் நீங்க கிடையாது. அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வரலாறு போகும். ஆக இந்த பின்புலத்தை எல்லாம் பார்த்துதான் என்ன செய்யணும், ஒரு விஷயம் முடிவுக்கு வர வேண்டும். எதெல்லாம் இருக்கட்டும், இது வந்து வரலாற்றை சொல்வதாக இருக்கட்டும், நடக்கிற கரண்ட் இஷ்யூ சொல்வதாக இருக்கட்டும், இப்போது நிலைமை என்ன? அங்கே மனித படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறுத்தப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 ட்ரக்காவது உள்ள போகணும். 10 ட்ரக்கு 15 ட்ரக் என்ன செய்யறாங்க இவங்க வந்து அனுப்புறாங்க. நீங்க முதல்ல கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, மனிதர்களை வந்து ஹியூமன் ஷீல்டாக வந்து பயன்படுத்துறாங்க. எப்படிப்பட்ட அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். அந்த அல் ஜசீரா ஒளிபரப்பு என்ன பண்றாங்கன்னா, அங்கே பலஸ்தீன்ல இருக்காங்கல்ல பொதுமக்கள், அவங்களையே கைது செய்து துப்பாக்கி முனையில நீங்க போ, அங்க வந்து ஹமஸ் தீவிரவாதி ஒளிஞ்சிருக்கானா நீ பாரு, இந்த இடத்துல குட்டு இருக்கா பாருன்னு அவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள். யாரு? இஸ்ரேலுடைய ராணுவம் பயன்படுத்துகிறது. அந்த வீடியோ தான் வெளியே வந்திருக்கிறது. ஹியூமன் ஷீல்டா வந்து எந்த பொதுமக்களையும் ஹமஸ் பயன்படுத்தவில்லை. இதுல கூட வரம்பை மீறி செய்வது யாருண்டா? இஸ்ரேல் ராணுவம் தான். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நல்ல யூதர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், போருக்கு எதிரானவர்கள் ஆயிரக்கணக்காக திரண்டு பெஞ்சமின் நெட்டன்யாகுவே நீ பதவி விலகு, நீ ஒரு போர் வெறியன் என்று அவர்களே சொல்றாங்களே. இங்க இருக்கக்கூடிய 10 சங்கிகள் வேண்டா இது பண்ணலாம். ஆனா உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குறதுக்கு எதிராகவும் தான்
ஜனநாயகத்தின் குரல் வந்து ஓங்கி ஒலிக்கிறது. நிச்சயமாக அந்த குரல் வந்து முழுமையான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியை வந்து அந்த பிராந்தியத்தில வந்து நிலைநாட்டப்படும், நிலைநாட்டும் என்று நாம் நம்புகிறோம்.